ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி நல்ல டேஸ்டியான நாவூரும் சுவையில் ஒரு சூப்பரான ஆந்திரா ஸ்டைல் மாங்காய் ஊறுகாய் தான் வந்து இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். அதுவும் அடுப்பே இல்லாமல் சூப்பராக நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அது செய்கிறதுக்காக ஒரு 250 கிராம் அளவு நான் மாங்காவை நல்லா ஃபஸ்ட்டு கழுகுனதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். கட் பண்ண இந்த மாங்காவை வெயிலில் வந்து ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுத்துருங்க. வச்சதுக்கப்புறம் வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த மாங்காவில் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ மாங்காய் ஊறுகாய் செய்யும் போது கை எதுவுமே படக்கூடாது, அதேமாரி ஈரப்பதமும் இருக்கக்கூடாது. ஸோ எந்த ஒரு ஈரப்பதமும் இல்லாமல் கைப்படாமல் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய ஊறுகாய் வந்து நீண்ட நாட்களுக்கும் நல்ல சுவையாகவுமே இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு 250 கிராம் அளவு நான் மாங்காய் சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து கொஞ்சமாக உப்புமே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் வந்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்குங்க. கிளறினதுக்கப்புறம் வந்து ஒரு முழு பூண்டு, அதாவது 10லேருந்து 12 பூண்டு பல்ல நான் வந்து இதில் சேர்த்துருக்கேன். பூண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஈரப்பதம் இல்லாமல் நல்லா காய வச்சு தான் இதில் கூட சேர்த்துருக்கேன். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ கல்லுப்பு வந்து, அதாவது நார்மலாக ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சால்ட் உப்புலாம் சேர்ப்பாங்க. அது பதில் நீங்கள் கல்லுப்பு சேர்த்திங்க அப்படின்னா நல்லா ஊற ஊற இந்த மாங்காயை பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் ஊறுகாய்க்கு தேவையான அளவு நம்ம காரம் சேர்த்துக்கலாம். நான் எந்த ஒரு கடையில் அரைச்ச மிளகாத்தூள் ஆகட்டும், இல்லை வந்து ஒரு சிலர் பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள்லாம் சேர்ப்பாங்க. நான் அதெல்லாம் சேர்க்காம இன்றைக்கி வந்து சக்தி மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். இது நம்ம சேர்த்து செய்கிறனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் ஊறுகாய் பார்க்கறதுக்குமே பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி 250 கிராம் அளவு மாங்காய் ஊறுகாய்க்கு ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் அளவு சக்தி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். சக்தி மிளகாய் தூளை பொறுத்த வரைக்கும் நல்ல காரமாக இருக்கும், அதேமாரி நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும், கலருமே கொடுக்கும். ஸோ நான் வேறு அடிஷ்னலாக எந்த ஒரு காரத்துக்கு எதுவுமே சேர்க்கல. அதுக்கப்புறம் வந்து 1½ டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு, 1½ டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம், இது ரெண்டுமே நல்லா வந்து வறுத்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துருக்கேன். மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது எந்த ஒரு ஈரப்பதம் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது ரெண்டுமே வந்து நல்லா நம்ம கலரி எடுத்துக்கலாம். நல்லா கரண்டி போட்டு நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி கலரி, அதாவது ஒன்றுக்கு ஒன்று நம்ம நல்லா அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய இந்த ஊறுகாய் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெயிலில் ஒரு 3 நாள் வச்சு எடுத்து அதுக்கப்புறம் வந்து பாட்டிலில் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா மாதக்கணக்கான நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மெயின் பார்த்திங்கன்னா கைப்படாமல் இருக்கணும். அதே போல் நம்ம போடக்கூடிய அந்த ஸ்பூனுமே வந்து எந்த ஒரு ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும். பாருங்கள், நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ 250 கிராம் அளவு மாங்காய்க்கு நான் வந்து 150 கிராம் அளவு நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் வந்து நம்ம அப்படியே சேர்க்கக்கூடாது. நல்லா சூட வச்சு நல்லா சுட சுட பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதை அப்படியே டைரெக்டாக எடுத்து இந்த மாங்காயில் வந்து நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மசாலாலாம் ஃபஸ்ட்டு நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறம் வந்து நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க அந்த எண்ணெயை வந்து இப்போ இது கூட நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஊற்றிட்டு கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை அப்படியே கொண்டு போய் வெயிலில் வந்து நல்லா, இப்போ காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வைக்கிறீங்க, ஒரு 3 வரைக்கும் வைக்கிறீங்க அப்படின்னா எடுத்து நீங்கள் வெளியே வச்சுக்கலாம். ஒரு 3 நாள் இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிங்க அப்படின்னா அந்த மாங்காய் வந்து நல்லா அந்த மசாலா பிடிச்சி நல்லா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக கிடைக்கும். இதை வந்து ஒரு தொடர்ந்து 3 நாள் நீங்கள் வெயிலில் வச்சு எடுத்து அதுக்கப்புறம் வந்து பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது மாங்காய் ஊறுகாய் நல்லா நீண்ட நாட்களுக்கு வரும். பாருங்கள், ஒரு நாள் வச்சுட்டேன், இது 2வது நாள் வச்சுருக்கேன். இந்த மாதிரி 2 நாள் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா டேஸ்டியான மாங்காய் ஊறுகாய் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.